தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்கப்படவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்ட மாநாட்டில் பங்கேற்ற சட்டமன்ற கொறடா நாகை மாலி குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட 24வது மாநாடு 2 நாட்கள் நடைபெற்றது. மாநாட்டை கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே. பாலபாரதி தொடங்கி வைத்தார். மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவேல் ராஜ் உட்பட ஏராளமானோர் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து புதிய மாவட்ட செயலாளர் தேர்வு மற்றும் மாவட்ட குழு, மாவட்ட செயற்குழு தேர்வு செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி உடனடியாக அமைத்திட வேண்டும். மீனவர் நலவாரிய செயல்பாட்டை முழுமையாக அமைக்க வேண்டும். புதிய பேருந்து நிலையம், புறவழி சாலை பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்பன வெளியிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற கொறடாவும் மாநில குழு உறுப்பினருமான நாகை மாலி கூறும்பொழுது, தமிழ்நாட்டில் சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் தமிழக அரசு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்திற்கு உரிய நிவாரணத்தை மத்திய அரசு வழங்காமல் வஞ்சித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்தாபன மாநாடுகள் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாவட்ட மாநாட்டில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமான தீர்மானங்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இதனை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை எதிர்காலத்திலே நாங்கள் எடுப்போம் என்பதை முதலிலே இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடுமையான மழை, டெல்டா மாவட்டம் முழுவதும் கடுமையான மழை. தமிழகத்திலே பல இடங்களிலே திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை சேதமெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய கட்சி தோழர்களும் அந்த மழை வெள்ளம் இவைகளில் களத்தில் நின்று மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களிலும் கடுமையான மழை பெய்து குறுவை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதை அரசினுடைய கவனத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் அரசினுடைய கவனத்திற்கு இதையெல்லாம் நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். மாவட்ட மக்களுடைய பிரதான கோரிக்கைகளை நாங்கள் தீர்மானமாக வடிவமைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் இந்த மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எதிர்கால பணிகளை முன்னெடுப்பதற்காக ஒரு மாவட்ட 35 பேர் கொண்ட மாவட்ட குழு, 11 பேர் கொண்ட மாவட்ட செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியினுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளராக மீண்டும் எங்களுடைய தோழர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள இப்போ மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்கள் கூட அங்கே குறுவை பாதிப்புக்கு கணக்கெடுப்பு நடத்த சொல்லியிருக்கிறேன். குறுவை பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே வேறு முறை சாகுபடி, அங்கே வேறு முறை சாகுபடி. அங்கே குறுவையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. குறுவைக்கு கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பாதிப்புகளை கணக்கெடுத்து அதுக்கான நிவாரணங்களை வழங்க சொல்லியிருக்கிறோம். இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நம்முடைய அரசாங்கம் சில நிவாரணத்தை தொகையை ஒதுக்கியிருக்கிறாங்க. மாடு இறந்தால் இவ்வளவு, வீடு இழந்தால் இவ்வளவு, குடும்ப அட்டை இவ்வளவு என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட சட்டமன்றத்தில் இந்த நிவாரணம் என்பது போதாது, இந்த நிவாரணத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கூட நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அது எந்த அளவுக்கு அவர் செய்கிறார் என்று தெரியவில்லை. திருவண்ணாமலை ஒரு நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு 7 பேர் இறந்திருக்கிறார்கள். அதையும் நான் நேரடியாக பார்த்து அது சம்பந்தமாகவும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு பாலம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலே தென்பெண்ணை ஆற்றிலே ஒரு பாலம் கூட இடிந்திருக்கிறது. அதையும் நாம் அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற வலுவான கோரிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிறது. எப்படியான நிவாரணங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒன்று பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய முறையிலும் ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கிலே மத்திய அரசாங்கம் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரண பணிகளில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலே எங்கே இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டாலும், இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் விரைந்தோடி அதற்கு உரிய நிவாரணத்தை வழங்குகிற மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே இப்படி தொடர்ச்சியான மழை, வெள்ளம், வறட்சி, மக்கள் பாதிப்பு இவைகள் நிகழ்கிற பொழுது
மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை உதவி கேட்கிற பொழுது அது யானைக்கு சோளப்பொரி என்கிற முறையில் தான் இதை நிவாரணம் கொடுக்குறாங்களே ஒழிய தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் இருக்குது என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.